சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய கால் பாத எரிச்சல், நிறைய பேருக்கு மலச்சிக்கல், மலபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே குறையிறதுக்கு கருப்பு கவுனி அரிசி பயன்படுது. இதில் என்னென்ன சேர்க்கலாம்னு நான் சொல்கிறேன். கருப்பு உளுந்துங்க, கருப்பு கவுனி அரிசி. ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து 1 கப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பாதி கப், 1/2 கப் நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 to 4 hours நல்லா ஊறணும். ஊறின பிறகு இதை கஞ்சியாக நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். பொறுமையாக இதை நல்லா வேக வச்சு கஞ்சியாக ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி ஏதாவது ஒரு நாள் வாரத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னங்க சாப்பிட்லான்னா துவையல் தான். இந்த துவையல்லையே ஒரு டேஸ்டியான ஒரு துவையல் சொல்லட்டுங்களா? தேங்காயும் இஞ்சியும் சேர்த்து நீங்கள் துவையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இஞ்சி, நீங்கள் இஞ்சி கிடைக்கலனா இஞ்சி வச்சு, தேங்காய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆயில். ஸோ ஆயிலே நமக்கு இல்லையே, 0 ஆயில் டயட் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா ஒரு ரிச் கேலரிஸ் இருக்கிறது, ஃபைபர் இருக்குது, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண போது, ரிச் ப்ரோட்டீன் கருப்பு உளுந்து இதில் சேர்த்துருக்கோம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறந்தது.